ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. யஸ்ய ஸ்மரணமாத்ரேன ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்யதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நமோ விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம். நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ. நாராயண பரம் பிரம்ம தத்வம் நாராயண பரஹ. நாராயண பரோ த்யாதா தியானம் நாராயண பரஹ. யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதேபி வா அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதः. ரிதகும் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்கலம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமः. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நாராயண நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் நேற்று 94வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இப்போ 90லேருந்து 94 வரைக்கும் வாசிச்சிடலாம். அனுர்பிருகத் கிருஷஸ்தூலோ குணபிருநிர்குணோ மகான் அத்ருதஸ்வத்ருதஸ்வாஸ்யः பிராக்வம்சோ வம்சவர்தனः பாரபிருத்கதிதோ யோகி யோகீஷः சர்வகாமதः ஆஶ்ரமः ஆஶ்ரமஶ்ரமணः க்ஷாமः சுபர்ணோ வாயுவாகனः தனுர்தரோ தனுர்வேதோ தண்டோ தமயிதா தமः அபராஜிதः சர்வசகோ நியந்தா நியமோ யமः சத்வவான் சாத்விகः சத்யः சத்யதர்மபராயணः அபிப்ராய பிரியார்ஹோர்ஹः பிரியகிருத்ப்ரீதிவர்தனः விஹாயச கதிர்ஜோதிர்ஜோதிः சுருஜிர் உத புக்விபுः ரவிர்விரோச்சனः சூரியः சவிதாரவிலோச்சனः. இன்னைக்கு பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா 95வது ஸ்லோகம். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல 108வது ஸ்லோகம் வந்தாச்சு. அனந்தோ ஹுத புக்போக்தா அனந்தோ ஹுத புக்போக்தா சுகதோ நைகஜோக்ரஜः சுகதோ நைகஜோக்ரஜः அனிர்விண்ண சதாமர்ஷி அனிர்விண்ண சதாமர்ஷி லோகாதிஷ்டானமத்புதः லோகாதிஷ்டானமத்புதः அனந்தோ ஹுத புக்போக்தா சுகதோ நைகஜோக்ரஜः அனிர்விண்ண சதாமர்ஷி லோகாதிஷ்டானமத்புதः. இந்த ஸ்லோகத்துல பகவானுக்கு 9 நாமங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த 9 நாமங்கள்ல 886வது நாமம் அனந்தகா. அனந்தக அப்படின்றது பார்த்தீங்கன்னா பகவானுக்கு 2 விதத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது.
சுத்த பிரம்மமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. பகவானோட லட்சணமா சொல்லும் போது பிரம்மத்துக்கு லட்சணம் சத்தியம் ஞானம் அனந்தம். அனந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லை இல்லாதது. அந்தம், அந்தம்னா எல்லையுடையது. அதுக்கு நெகட்டிவா வந்து பாத்தீங்கன்னா அனந்தம் அப்படின்னு பண்ணோம்னா எல்லை இல்லாதது. தேச கால வஸ்து, இந்த உலகத்துல வந்து எதையாவது லிமிட் பண்ணணும் அப்படின்னா, வரையறை பண்ணணும் அப்படின்னா, ஒரு எல்லைக்குள்ளார சுருக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? திருவண்ணாமலையில பரமஹம்சானந்த சுவாமி இருக்கார். அப்ப திருவண்ணாமலையில இருக்கிறனா வேற எங்கேயும் இல்லை. அப்ப திருவண்ணாமலைக்குள்ளார பவுண்ட் ஆயாச்சு, லிமிட் பண்ணியாச்சு. இந்த காலத்துல இருந்துதான் இந்த காலத்து வரைக்கும் தான் சுவாமி திருவண்ணாமலையில இருந்தார். அப்ப 2000 வந்து பாத்தீங்கன்னா 2010க்கு முன்னாடி இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இல்லாம போயிடுவார். அப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இதாயிடுது, உங்களுக்கு பவுண்ட் ஆயிடுது. அப்ப டைமும் ஸ்பேஸும் இதானதுக்கு பிறகு பரமஹம்சானந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஒருத்தர் இல்லை. பரமஹம்சானந்தான்றது இந்த சரீரம் தான். அப்படின்னும் போது இந்த சரீரத்துக்குள்ளதான் பரமஹம்சானந்தாவாயிடுறார். அப்போ வஸ்துவாலையும் காலத்தாலையும் தேசத்தாலையும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பதார்த்தங்களும் என்ன ஆகுது அப்படின்னா லிமிட் ஆகுது. ஒரே ஒரு தத்துவம் மட்டும் என்ன அப்படின்னா இந்த தேச கால வஸ்துக்களால வந்து பாத்தீங்கன்னா பகுக்கப்படாம வரையறைப்படாம இருக்கிறது. அது பிரம்ம தத்துவம் மட்டும்தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்துக்கு என்ன பேரு? அனந்தகா அப்படின்னு ஒரு பேர். இது நிர்குணத்துல. சகுணத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுவாமி தானே எல்லாமே இருக்கார். அந்த அனந்த சேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் பகவான் வந்து பாத்தீங்கன்னா படுத்திருக்காரே, அவருக்கு கொடை பிடிச்சுக்கிட்டு இருக்கே ஒரு அனந்தம். அந்த அனந்த ரூபத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கா அப்படின்னா சுவாமி தான் இருக்கார். சுவாமி சைத்தன்யமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாமியோட டைலூஷன் ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா பிராண ரூபமும். அப்ப அவர் தான் சைத்தன்யமா இருக்கார். அவர் தான் பிராண ரூபத்துல அனந்தநாகமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். அதனால அனந்த ரூபத்துல இருக்கிறதும் பகவான் தான். அப்ப 2வது சகுன ரூபம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஹுதபுக் அப்படின்னு பேர். ஹுதபுக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம போன ஸ்லோகத்துல வந்து 879வது நாமத்துல ஹுதபுக் அப்படின்னு வந்தாச்சு. ஹுதபுக் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சுருச்சிர் ஹுதபுக் விபுகு அப்படின்னு இருக்கு. சுருச்சிர் ஹுதபுக் 879வது நாமம். அப்ப அங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹுதபுக் அப்படின்றதுக்கு அர்த்தம் எல்லா தேவதைகளையும் உத்தேசம் பண்ணி ஆகுதி கொடுக்கறத, அந்த ஆகுதிகளை எல்லாத்தையும் வேற வேற தேவதா ஃபார்ம்ல இருந்து பகவான் தான் போகம் பண்றார், ஸ்வீகாரம் பண்றார் அப்படின்னு அங்க பார்த்தோம். அப்ப திரும்ப ரிப்பீட்டேஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. புங் அப்படின்ற தாத்து வந்து பாத்தீங்கன்னா உண்ணுதல் அப்படின்ற அர்த்தத்திலையும் வரும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாத்தல் அப்படின்ற அர்த்தத்திலையும் வரும். 2 அர்த்தம் வரும். அப்ப இங்க ஹுதபுக் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவர்களால் கொடுக்கப்பட்ட அந்த ஆகுதிகளை பாதுகாப்பவர் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? எத்தனை கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி நீங்க ஆகுதி கொடுத்திருந்தாலும் அது ப்ரொடெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கர்ம பலனா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கோடி ஜென்மம் ஆனாலும் அந்த கர்ம பலன் நாசமாகாம இருக்கும். அப்ப அந்த ஹோமங்களோட கர்ம பலன்களை யாரு காக்கிறா? பகவான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்றார். அப்ப இந்த இடத்துல ஹுதபுக் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஹோமம் செய்யப்பட்ட ஆகுதிகளை காப்பவர் அப்படின்னு அர்த்தம். கர்மத்தை காப்பவர் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் போக்தா அப்படின்னு சுவாமிக்கு இன்னொரு பேர். போக்தான்றது வந்து ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்த நிர்குணத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லும் போதே அகர்த்தா அபோக்தா அப்படின்னு நம்ம சொல்றோம். கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை, சுத்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. ஆனா இங்க போக்தான்னு சொல்லியிருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலயும் 13வது சாப்டர்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா போக்தா உபதிரஷ்டா அனுமந்தாச்ச கர்த்தா போக்தா மகேஸ்வரக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் 13வது சாப்டர்ல. அப்ப அங்கேயும் போக்தான்னு இருக்கே சுவாமி. ஆனா வாஸ்தவத்துல தத்துவம் படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லைன்னு. எப்படி கான்ட்ரடிக்ஷனா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா போக்திருத்துவம் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா வெறும் பிரகாச மாத்திரேன போக்திருத்துவம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும். இப்ப நான் சொல்றேன் என்னன்னா நான் பார்க்கறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா போகம் பண்றதுதான். நான் மலையை வந்து திருவண்ணாமலையை வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல உட்காந்து சேர் போட்டு இவ்வளவு நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன்.
அப்ப நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா போகம். நல்லா என்ஜாய் பண்றீங்க போல இருக்க திருவண்ணாமலை பார்த்துக்கிட்டு அப்படின்னு. ஆமா, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப பார்த்தலே போகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. இதே மாதிரி சுத்த பிரம்மம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய பிரகாசத்தினால வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற சர்வ வஸ்துக்களையும் இந்த பிரகாசத்தினால வியாபிக்கின்றார் பகவான். எல்லாத்தையும் வியாபிக்கிறார், சைத்தன்ய ரூபத்திலிருந்து வியாபிக்கின்றார். அந்த வியாபிக்கிறதே பார்க்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா போகம் செய்வதாக சொல்லப்படுகிறது. நம்ம சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவ போகம் இங்க இல்லை. இப்ப நான் சொல்றேன், இந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா என்ன போகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரூம்ல என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட் பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கிறது மூலமா அது போகம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு ஔபச்சாரிக்கம், உபச்சாரத்துக்காக சொல்லப்படுறது. அப்ப பிரம்மத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் போகம் சொல்லப்படுதோ அதெல்லாம் ஔபச்சாரிக்கம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒண்ணு. ரெண்டாவது பட்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம போகம்ன்றது வாஸ்தவத்தை சித்திக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் அபிமானம் மட்டும்தான் ஒழிய வாஸ்தவத்துல ரிஃப்ளெக்ஷனுக்கு கூட போகம் இல்லை. ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகுது? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸோட பிரதிபிம்பம் இந்த தேகத்துல விழுது. விழுந்த மாத்திரத்துல நான் ஏற்கனவே இன்னைக்கு கூட பார்த்தோம், அத்தியந்த விரோத தர்மம். இந்த திரஷ்டாவும் திருஷ்யமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா வேறுபாடு உடையதுதான். ரெண்டும் ஒண்ணு கலக்கவே கலக்காது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா தேகத்தோட நானை வந்து பாத்தீங்கன்னா ஏற்றி வைக்கிறோம் பாத்தீங்களா. வாஸ்தவத்துல தண்ணியும் ஜலம் மாதிரி கலக்காது. அப்ப என்ன கலக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா போகம்னா என்ன சுவாமி அப்படின்னா இந்த திரஷ்டாவும் திருஷ்யமும் சயோகப்படுறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா போகம். அப்ப போகம் நடக்குதா? யதார்த்த போகம் நடக்குதுன்னா வாஸ்தவத்துல யதார்த்த போகம் நடக்கவே இல்லை. அப்ப போகம் நடக்குது, எனக்கு இது வலிக்குது, தலை வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குது, நான் சுகமா இருக்கேன், சுகம் இல்லாம இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோமே, இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்தினால உண்டாகிறது. நானும் இந்த தேகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வைக்கும் போது சேராதது. ஆனா சேர்த்து வச்சு எனக்கு இது நடக்கிற மாதிரி நினைக்கிறோம் பாருங்க, இதுதான் போகம். அஜ்ஞானம் தான் போகம். அப்ப வாஸ்தவத்துல போகம் என்பது ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸுக்கும் போகம் இல்லை, ஒரிஜினல் கான்சியஸ்னஸுக்கு சொல்லவே வேணாம். இதோட எதோடையும் அதுக்கு சம்பந்தம் இல்லவே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா போக்தான் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் உபச்சாரமா சொல்லப்பட்டதுன்னு எடுத்துக்கணும். பிரகாச மாத்திரம் போகம் அப்படின்னு எடுக்கணும். அடிச்சா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போக்தாக்கு அடுத்து சுகதஹா அப்படின்னு பேர். சுக தஹ ததாதி இதி தஹ. சுகத்தை வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு கொடுப்பவர். என்ன சுகம்? லௌகிகமா இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் லௌகிக சுகத்தை கொடுக்கின்றார். இதே வந்து பாத்தீங்கன்னா மோக்ஷார்த்திகளா இருக்கக்கூடிய நம்மள மாதிரி மோட்சத்தை விரும்புறவங்களுக்கெல்லாம் நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுடைய தரங்களை மெதுவா கொண்டுட்டு வந்து ஞானத்தை கொடுத்து ஞான நிஷ்டையும் கொடுத்து மோட்ச சுகத்தை கொடுப்பவரா பகவான் இருக்கார். அதனால சுகதகா அப்படின்னு பேர். சுகத்தை கொடுப்பவர், மோட்ச சுகத்தை கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நைக்கஜகா அப்படின்னு சுவாமிக்கு பேரு. ஏக்கஜ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா எடுத்தீங்கன்னா ஏக்கஜ. ஏக்கஜ அப்படின்னா ஒரு ஜென்மம் எடுத்தா அவருக்கு பேர் வந்து ஏக்கஜன்னு பேர். ஏக்கஜ ஒரு முறை உண்டானவர் அப்படின்னு அர்த்தம். ஆனா சுவாமி ஒரு முறையா அவதாரம் பண்ணினார். சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா தசாவதாரம்னு பிரசித்தமா சொல்றோம். ஆனா வாஸ்தவத்துல வந்து தசாவதாரம்லாம் இல்லைங்க சுவாமி. நீங்களும் நானும் அவதாரம் தான். நீங்களும் நானும் அவதாரம் தான். எந்தெந்த பர்பஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன காரியம் நடக்குதோ அப்பெல்லாம் சுவாமி என்ன பண்ணுவாருன்னா அனந்த ஜென்மங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கார். நமக்கு தெரியறது இல்லை. புராணங்கள் வந்து பாத்தீங்கன்னா தசாவதாரங்களை மட்டும்தான் முக்கியமா சொல்லுது. வாஸ்தவத்துல பகவானுடைய அவதாரங்கள் எண்ணிலடங்காதது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ந ஏக்கஜக அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு முறை அவதரிக்காதவர். ஒரு முறை அவதரிக்காதவர். அப்ப எத்தனை முறை அவதரிச்சார்? அநேக முறை அவதரித்தவர் அப்படின்னு அர்த்தம். நைக்கஜகன்றதுக்கு அர்த்தம் அநேக முறை அவதரித்தவர். அதுக்கப்புறம் அக்ரஜக அப்படின்னு பேரு. அக்ரஜக அப்படின்னா விராட்டுக்கு பேரும் அக்ரஜன்னு பேரு, அக்னி தத்துவத்துக்கு பேரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பருக்கு பேரும் அக்ரஜன்னு பேரு. அக்ரஜன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து
நம்மளுடைய பிரதருக்கு வந்து நமக்கு முன்னாடி பிறந்த பிரதருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரஜகன்னு பேர். தமையன் நம்ம சொல்லுவோம்ல, நமக்கு முன்னாடி மூத்தவன். மூத்தவன் அப்படின்னு பேர். அக்ரஜகன்றதுக்கு அர்த்தம் மூத்தவன் அப்படின்னு. இளையவன் மூத்தவன் நம்ம சொல்றோம்ல. இந்த உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா மூத்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர் தான் மூத்தவர். பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியேஷன்ல முதல் பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தான். எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உண்டானவர். பிரதம ஜன்னு பேரு பகவானுக்கு. இன்னொரு பேரு பிரதம ஜ, முதல்ல உண்டானவர். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அக்ரஜன்னு பேரு ஒன்று. ரெண்டாவது அக்னிக்கு பேரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரஜன்னு பேரு. தேவர்கள்ல வந்து அக்னி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி ஃப்ரண்ட்ல போகுமா. மற்ற தேவர்கள்லாம் பின்னாடி தான் போவாங்க, அக்னி மட்டும்தான் முன்னாடி போகக்கூடியது. அப்ப அக்னிக்கு என்ன பேரு அப்படின்னா அக்ர அப்படின்னா முன்னாடி, ஜன ஜாயத்தே முன்னாடி போகக்கூடியது எதுவோ அந்த அக்னிக்கு அக்ரஜன் பேரு. அக்னி ரூபத்துல யார் இருக்கா? பகவான் தான் அக்னி ரூபத்துல இருக்கார். ஹிரண்ய கர்ப்பராவும் பகவான் தான் இருக்கார். அதனால அக்ரஜகன்னு பேரு. அதுக்கப்புறம் அனிர்விண்ணக அப்படின்னு சுவாமிக்கு பேரு. நிர்விண்ணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனசோட கஷ்டத்துக்கு பேரு. மன கஷ்டத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வருத்தம், கஷ்டம், தளர்ச்சி. நம்ம அப்பப்போ டல்லா ஆயிடுறோம்ல, மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் நமக்கு டல்லா ஆயிட்டே இருக்கு. கொஞ்சோண்டு ஹீமோகுளோபின் கம்மியாச்சுனாவே பாடிக்கு டல் ஆயிடும். அனீமியா வந்துருச்சு அப்படின்னா டல் ஆயிடுவோம். நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்துச்சுன்னா டல் ஆயிடுறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான் அப்படி இருக்கவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அனிர்விண்ணக அப்படின்னு சுவாமிக்கு பேரு. எந்த காலத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனத்தளர்ச்சி அடையாதவர், மனசு வந்து கலக்கம் அடையாதவர், மனசு வெறுத்து போகாதவர். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அனிர்விண்ணக அப்படின்னு சுவாமிக்கு பேர். அதுக்கப்புறம் சதாமரிஷி அப்படின்னு பேர் சுவாமிக்கு. சதாமரிஷி அப்படின்னு என்ன அர்த்தம்? சத்துக்கள்னா நல்லவர்கள், நம்மள மாதிரி. அப்ப நம்மள மாதிரி உலகத்துல ஏகப்பட்ட பேர் நல்லவங்க இருக்காங்கல்ல. இந்த நல்லவங்கள் எல்லாத்துலயும் நல்லவங்களா இருந்தா கெட்டது பண்ண மாட்டோமா? நல்லவங்களும் கெட்டது பண்ணுவோம். நம்ம அப்பப்ப சமயம் கிடைக்கும் போதெல்லாம் பலகீனத்தினால, கவனக்குறைவுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப ஏதாவது எரர் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். மற்றவங்கள பேசிடுவோம், மற்றவங்களுக்கு ஏதாவது கெட்டது தெரியாம பண்றோம். அதுக்கப்புறம் ஐயோ இப்படி பண்ணிடக்கூடாதுன்னு வருத்தப்படுவோம். இதெல்லாம் நமக்கு நடக்கும். கெட்டவன் என்ன பண்ணுவான்? வருத்தப்பட மாட்டான். நல்லவனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? வருத்தப்படுவான், ஐயோ இது மாதிரி பண்ணிருக்கூடாது இல்லை அப்படின்னு. அப்போ நல்லவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ற கெடுதல்களை எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா திருத்தக்கூடியவரா பகவான் இருக்கார். சான்ஸ் கொடுக்கிறார். நான் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுக்கறத பத்தி சொல்லுவேன். எப்பவுமே எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுங்க. இந்த உலகத்துல வந்து பகவான் நமக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கார், சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கார். கை தூக்கி விடுறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துருப்பா பாத்துக்கலாம், வந்துரு, மேல கை கொடுக்குற, வா மேலவா மேலவா மேலவான்னு பிறந்ததுல இருந்து அனந்த ஜென்மங்களா நமக்கு கை தூக்கி சுவாமி வந்து விட்டுக்கிட்டே இருக்கார். அப்ப நமக்கு சுவாமி ஹெல்ப் பண்றாரு அப்படின்னா, நமக்கு சான்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா நம்மளும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்ல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நம்மளும் என்ன பண்ணணும்? அவங்களுடைய தவறுகளை பொறுத்து அவங்கள மேல தூக்கி விடுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இவன் தேர மாட்டான் அப்படின்னு வந்து ஒருத்தரை என்ன பண்ணக்கூடாது? ஒதுக்கக்கூடாது. சுவாமி அப்படி பண்றது இல்லையே. சுவாமி நம்மளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனா மதிச்சு கை கொடுத்து நம்மளுடைய தவறுகளை எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாருல்ல. அதனால அவருக்கு என்ன பேர் அப்படின்னா சதாமரிஷி அப்படின்னு பேர். சதாமரிஷின்னு பேர். சதாமரிஷி அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளுடைய நல்லவங்களோட பிழைகளை எல்லாத்தையும் பொறுத்து கொள்பவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா லோகாதிஷ்டானம் அப்படின்னு பகவானுக்கு பேர். நபும்சலிங்க பேர். லோகாதிஷ்டானம் என்ன அர்த்தம்? இந்த 7 லோகங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரபூதமா ஸ்கிரீன் மாதிரி இருப்பவர். காட்சிகள் எல்லாத்துக்கும் எப்படி ஸ்கிரீன் வந்து ஆதாரமா இருக்கோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 லோகங்களுக்கும் ஆதாரமா இருக்கிறவர். அதனால லோக அதிஷ்டானம், லோகாதிஷ்டானம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் அத்புதக. சுவாமி எப்படிப்பட்டவர் அப்படின்னா அற்புதமானவருங்க. இந்த கிரியேஷன் அற்புதம். அப்ப இந்த கிரியேஷனே அற்புதமா இருக்கு அப்படின்னா பார்க்க ஆச்சரியமா இருக்கு. அற்புதம்னா ஆச்சரியம். அப்ப இந்த கிரியேஷனே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா இந்த கிரியேஷனை கிரியேட் பண்ணவர் எப்படி இருப்பார்? யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்குல்ல. எப்படிப்பட்டவர் ஆச்சரியம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இமேஜின் பண்ணவே முடியாத அளவு, நம்மளால கல்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு ஆச்சரியமானவர், அற்புதமானவர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றா வந்துருக்கு. 886வது நாமம் அனந்தகா.
அனந்தகன்றதுக்கு அர்த்தம் ஆச்சாரியார் சொல்றார் எல்லை இல்லாதவர். அவருக்குன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு எல்லையும் இல்லை, சீமா இல்லை அவருக்கு. என்னது ஆச்சாரியர் சொல்றார்? நித்தியத்வாத். பகவான் எப்படி இருக்கார்? நித்தியமா இருக்கார். அதனால என்னது? டைம் பவுண்ட் இல்லை. நமக்கெல்லாம் நித்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாடி பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இருக்கு, டேட் ஆஃப் டெத் நமக்கெல்லாம் இருக்கு. அப்ப நம்ம நித்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம யாரும் நித்தியமா இல்லை. நம்ம தேகம் எல்லாம் நாசத்தை அடையிறது. பகவான் பாத்தீங்கன்னா நித்தியமா இருக்கார். அப்ப காலத்தினால வரையறுக்கப்படாதவர், காலத்தினால லிமிட் ஆகிறது இல்லை. அதுக்கப்புறம் சர்வகதத்வாத், ரெண்டாவது லட்சணம். சர்வகதம்னா எங்கும் நிறைந்திருப்பவர். இப்ப பகவான் பாத்தீங்கன்னா ஆகாசம் மாதிரி எங்கேயும் நிறைஞ்சிருக்கார். அப்படின்னா நிறைஞ்சு வியாபிச்சிருக்கார். சர்வகதம்னா என்ன அர்த்தம்? வியாபி, சர்வ வியாபின்னு அர்த்தம். அப்ப எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிறதுனால டைம் லிமிட்டே இந்த ஸ்பேஸ் லிமிட் பாத்தீங்கன்னா பகவானுக்கு இல்லை. பகவானை ஸ்பேஸ்னால இங்கதான் இருக்கார் சுவாமி அப்படின்னு லிமிட் பண்ண முடியாது. அதனால்தான் நம்ம சொல்றோம், கைலாயத்துல வைகுண்டத்துல மட்டும் யாராவது இருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா அது யதார்த்த தரிசனம் இல்லை. சுவாமியை பாத்தீங்கன்னா நான் கைலாயத்துல போய் அடைய போறேன், வைகுண்டத்துல போய் சுவாமியை அடைய போறேன், பரமபதத்துல போய் அடைய போறேன் அப்படின்னா அவங்களுக்கு புரிதல் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. இன்னும் அவங்க குருநாதர்கிட்ட போய் ஒழுங்கா பாடம் படிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா விஷ்ணு அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தமே என்னது? வியாபனசீலா அப்படின்னு பேர். சர்வ வியாபியா இருக்கிறவருக்கு பேர் தான் விஷ்ணு அப்படின்னு பேரு. அப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறவர். எனக்குள்ளாரையும் இருக்கார், வெளியிலையும் இருக்கார், உள்ளேயும் இருக்கார். அப்படிப்பட்டவரை நம்ம என்ன பண்றோம்? கைலாயத்துல வைகுண்டத்துல இருக்கார் அப்படின்னு லிமிட் பண்றீங்க அப்படின்னா அவரை என்ன பண்றீங்க? ஸ்பேஸ் லிமிட் பண்றீங்கன்னு அர்த்தம். அப்ப ஸ்பேஸ் லிமிட் பண்றீங்க அப்படின்னா அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி பகவான். அதனால பாத்தீங்கன்னா பகவான் எப்படிப்பட்டவர்னா சர்வகதமா இருக்கிறார், சர்வ வியாபகமா இருக்கிறதுனால அவருக்கு பாத்தீங்கன்னா தேசத்தினால அவரை லிமிட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, தேச கால பரிச்சேத அபாவாத். பகவானுக்கு நாம ரூபம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானுக்கு ரூபம் இல்லை, அரூபம். சுவாமிக்கு பாத்தீங்கன்னா எந்த ரூபமும் இல்லை, எல்லா ரூபமும் அவரோட தான். சர்வத பாணிபாதம் தது சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வத ஸ்ருதி மல்லோகே சர்வம் ஆவர்த்திய திஷ்டதி அப்படின்னு 13வது சாப்டர்ல நம்ம பார்த்துருக்கோம். இந்த லோகத்துல இருக்கிற எல்லா கையும் சுவாமியோடது தான், எல்லா கால்களும் சுவாமியோடது தான், எல்லா தலைகளும் சுவாமியோடது, எல்லா கண்களும் சுவாமியோடது. அப்ப அவர் எல்லாத்தையும் வியாபிச்சு பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார். அப்ப அவர் லிமிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா வஸ்துனாலையும் பாத்தீங்கன்னா பகவான் என்ன ஆகிறது இல்லை? லிமிட் ஆகிறது இல்லை. அப்ப தேசம், காலம், வஸ்து இந்த மூணுத்தினாலையும் பாத்தீங்க அப்படின்னா பரிச்சேத அபாவாத். அவரை லிமிட் பண்ணக்கூடியதுன்றது ஒண்ணு இல்லவே இல்லை. எல்லாமே கல்பிதம். சுவாமிக்கு மேலதான் தேசம் கல்பிதம், சுவாமிக்கு மேலதான் காலம் கல்பிதம், சுவாமிக்கு மேலதான் இந்த வஸ்துக்கள் எல்லாம் கல்பிதம். அப்ப கல்பிதமான வஸ்துக்கள் ஒரிஜினலா இருக்கிற பகவானை என்ன பண்ணாது? லிமிட் பண்ணாது. ஸ்கிரீனை பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற காட்சிகள் லிமிட் பண்ணுமா? பண்ண முடியாது. ஸ்கிரீனுக்குள்ளார ஒரு காலத்தை நம்ம பார்க்குறோம். ஃபிலிம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலம் பார்க்குறோம். ஃபிலிம்குள்ளார பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸை பார்க்குறோம். ஃபிலிமுக்குள்ளார நிறைய கேரக்டரை பார்க்குறோம். இது ஏதாவது அந்த ஸ்கிரீனை லிமிட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா லிமிட் பண்ற சாமர்த்தியம் இல்லையே. ஸ்கிரீன் ஒரிஜினல், அது எப்பவுமே இருக்கும். இந்த காட்சிகள் எல்லாம் என்னது? போறது. அப்ப தேசகால வஸ்துக்கள் அப்படின்றது பிரம்மத்துக்கு மேல கல்பனையா இருக்கிறதுனால இந்த பிரம்மத்தை பாத்தீங்கன்னா இந்த தேசகால வஸ்துக்கள் எதுவுமே வரையறை செய்யாது, லிமிட் பண்ணாது. அதனால சுவாமி எப்படிப்பட்டவர்னா அனந்தகா. சுவாமி எப்படிப்பட்டவர்? அனந்தக, எண்ட்லெஸ்ஸா இருக்கார். ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்ல, எண்ட் பாயிண்ட்டும் இல்லாதவர். இந்த சைத்தன்யம் நான் அப்படின்ற அந்த உணர்வை யோசிச்சு பாருங்க. இந்த நான்ற உணர்வுக்கு பாத்தீங்க அப்படின்னா தேசம் இல்லை, காலம் இல்லை, வஸ்து பேதங்கள் இல்லை, ஸ்டார்டிங் இல்லை, எண்ட் இல்லை. இந்த நான் சதா நானாதான் இருக்கு. ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இல்லை, எண்டு பாயிண்ட்டும் இல்லை. அனந்தக சுவாமி பாத்தீங்கன்னா நம்ம உணர்வா இருக்கார். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா சேஷ ரூபோவா. சேஷனாக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, சுவாமியோட வாகனம். சுவாமி படுத்திருக்காருல்ல, பரியங்க வாகனம் இருக்குல்ல, அந்த சேஷனாக்க ரூபத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சேஷனாக்க ரூபத்திலையும் பகவான் தான் இருக்கார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்,
என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்மயோ மனோமய பிராணசரீரக பாரூபா. மொத்தம் 4 ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்கு எப்பவுமே மனசுக்குள்ள வச்சுக்கணும். முதல்ல வாங்மய வாக்கு, சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாக்காவும் இருக்கார். அதுக்கு அடுத்தது மனோமயக, எல்லா தாட்டாவும் சுவாமி தான் இருக்கார். 3வது பிராணசரீரக, சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரீரம் இருக்கு. சுவாமி என்ன சரீரம் அப்படின்னா பிராணசரீரியா இருக்கார், பிராண சரீரத்தை உடையவர். அவருக்கு என்ன ஒரிஜினல் ஃபார்ம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரூபம், சைத்தன்யம், பிரகாசம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமியை வந்து நீங்க நாராயணனை வந்து பார்த்தீங்கன்னா சுத்த பிரம்மமா சைத்தன்யமா எடுத்தீங்க அப்படின்னா அப்போ அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாயையோட சேர்ந்து பிராணரூபமாவும் ஆகிறார். அப்போ சுவாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேஷநாகத்துக்கு மேல சுவாமி இருக்காருன்னா என்ன அர்த்தம்? பிராணனுக்கு மேல சைத்தன்யம் இருக்குன்னு அர்த்தம். ரிஷபாரூடர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா சிவபெருமானு, அந்த ரிஷபம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிராணன், அந்த ரிஷபத்துக்கு மேல பிராணனுக்கு மேல சுவாமி சைத்தன்யமா இருக்கார். இப்ப நீங்களும் நானும் எங்க சவாரி பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளும் அதேதான். நான்ற கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, இந்த நான்ற கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு மேல சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கு? பிராணனுக்கு மேல சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கு. பிராணன் இருந்தாதான் நான் இருக்கேன் அப்படின்ற உணர்வு நமக்கு உண்டாகுது. பிராணன் இல்லை அப்படின்னா நான் இருக்கேன்ற உணர்வு நமக்கு உண்டாகாது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் பிராணனுக்கு மேலதான் சவாரி பண்ணுது. அந்த பிராணன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்குணமா சைத்தன்யம் சுவாமி. அவரே சகுன ரூபத்துக்கு வரும்போது பிராண ரூபத்தை தாரணம் பண்ணிக்கிறார். அதனால்தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அனந்த ரூபமாவும், அனந்தம்னா அனந்தநாகமாவும் சுவாமிதான் இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. சைத்தன்யமாவும் சுவாமிதான், நிர்குண நிராகாரம். சகுனமாகும் போது பிராணரூபத்துல அனந்தநாகமாவும் சுவாமிதான் இருக்கார் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 887வது நாமம் ஹுதபுக். இந்த அனந்த சயனம் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம்ல, அனந்த பத்மநாபன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம இதுலெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கமா இருக்கட்டும், இதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சயன கோலம் இருக்கு. சயன கோலத்தோட இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம், புரி சயனாத்து புருஷக அப்படின்னு ஒரு சப்தம் சொல்றோம். இந்த தேகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமி எப்படி இருக்கா அப்படின்னா பள்ளி கொண்டிருக்கார் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்தோட தேகத்துக்குள்ளாரையும் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அனந்த சயனம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கார். இப்ப நம்ம வேதாந்தம் படிக்கிறது என்ன பண்றோம் தெரியுங்களா உங்களுக்கு? வேதாந்தம் படிக்கும் போது நம்ம என்ன பண்றோம், மெதுவா அவரை தட்டி எழுப்புறோம். தட்டி எழுப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமி எந்திரிச்சுங்க அப்படின்னு, நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னு. அப்ப எது வரைக்கும் நம்ம நான் ஜீவ பாவத்துல இருக்கணும் அது வரைக்கும் சுவாமி தூங்கிக்கிட்டே இருப்பார். எப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் தான் நான் அப்படின்ற ஒரு அறிவு ஞானம் உண்டாகுதோ அப்ப சுவாமி என்ன ஆயிடுறார்? சுவாமி வேக்கப்பாயிடுறார், பூரணத்துவாத்து புருஷன் ஆயிடுவார். இப்ப நம்ம தேகத்துல சுவாமி என்னவா இருக்காரு அப்படின்னா நல்லா நித்திரையில இருக்கார். என்னைக்காவது சமயம் கிடைச்சது அப்படின்னா, எப்பவாவது அனந்த பத்மநாப சுவாமிக்கு கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா இங்க இருந்து டிராவல் பண்ணுவீங்க. நாகர்கோயில் பக்கத்துல வந்து பத்மநாபபுரம் பக்கத்துல திருவட்டாறு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. சிமிச்சச்சு போயிருக்கீங்களா திருவட்டாறு? அடுத்த முறை இதுக்கு போனீங்கன்னா திருவனந்தபுரம் போனீங்க அப்படின்னா பக்கத்துல அங்கிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் 30-40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா திருவட்டாறு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த திருவட்டாறு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு யுகத்திலையும் சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்பி படுப்பார். எந்த போஸ்ட் படுத்திருக்காருல்ல, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரே சைடா படுத்திருக்கோம், நம்மளும் திரும்பி படுக்கிறோம்ல, கையை வச்சு படுத்திருப்போம். படுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் படுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மாத்தி இப்படி படுப்போம். இதே மாதிரி சுவாமியும் வந்து பாத்தீங்கன்னா திருவட்டாறுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சுவாமி அனந்த பத்மநாப சயன கோலம். அது அந்த கோலத்துல இருக்கிறவர் ஒவ்வொரு யுகத்திலையும் திரும்பி படுப்பார் அப்படின்னு ஐதீகம் இருக்கு. ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம், போயிட்டு வாங்க ஒரு வாட்டி. அப்ப அனந்த பத்மநாபர் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த வேதாந்த விசாரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரை தட்டி எழுப்புறோம். எந்திரிச்சுக்கோ சுவாமி, எந்திரிச்சுங்க சுவாமி, தூங்குனது போதும், எந்திரிச்சுங்க சுவாமி அப்படின்னு, பூர்ணமா ஆகுங்க, நீங்க உங்களை நாங்க மறந்துட்டோம், இனி பூர்ணமா ஆகுங்க அப்படின்றது தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேதாந்த விசாரம் ஃபுல்லா. ஜீவோ பிரம்மைவ,
நான் வந்து அந்த பிரம்மத்தை நான் பார்க்காம இருக்கேன், அந்த பிரம்மத்தை நான் அப்படின்னு எப்ப அறியறனோ அப்போ பூரணமாயிடுற. பூரணத்துவாத்து புருஷக அப்படின்னு பூரணமா பூரிச்சு போயிடுவார் பகவான். அதனால எல்லை இல்லாதவரா அவர் ஆக்கிறதுக்கான முயற்சி தான் இப்ப வேதாந்த விசாரம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் 887வது நாமம் ஹுதபுக் அப்படின்னு பேர். ஹுதபுக்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோமத்தில் கொடுத்த ஆகுதியை உண்பவர்னு நான் தமிழ் எழுதிருக்கேன்ல, அந்த உண்பவருக்கு பக்கத்துல என்ன பண்ணுங்க, பாதுகாப்பவர் அப்படின்னு போட்டுங்க. இந்த ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம் என்னது, இதுல இந்த சாந்தி மந்திரம் என்ன படிக்கிறீங்க, இதுல ஈஷால படிப்பாங்கன்னு சாப்பிடும் போது, இல்ல இல்லையே இது இல்லையே சகனாவத்து சகனாவத்து சகனவ் புனக்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, சகனவ் புனக்து அப்படின்னு. அந்த புனக்துன்ற சப்தத்துக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்ணுதல் அப்படின்ற அர்த்தம், போகம் பண்றது. அதுதான் நம்ம இங்க என்ன பண்றோம், உதபுக் அப்படின்ற அர்த்தத்துல புனக்துன்ற அர்த்தத்துல இருந்து பாத்தீங்கன்னா போகம் செய்பவர் அப்படின்னு அர்த்தம் எடுக்கிறோம். ஆனா கான்டெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது பார்க்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாடம் படிக்கிறோம்னு வச்சுங்களேன், குருவும் சிஷ்யனும் உட்கார்ந்து பாடம் படிக்கிறாங்க. அந்த இடத்துலதான் சகனாவது சகனவ் புனக்து சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதி தமஸ்து மா வித்விஷாவகை ஓம் சாந்தி 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 மந்திரம் சொல்றோம். அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா சகனவ் புனக்து அப்படின்ற இடத்துல சாந்தி மந்திரத்துல நானும் என்னுடைய ஆச்சாரியார் சக 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோமாக அப்படின்னு அர்த்தம் எடுக்கலாமா? பாடத்தை படிக்கிற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனிங் வந்து பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னா, பாடம் படிக்கிற இடத்துல போய் நல்லா சாப்பிடுவோமா, என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகனாவத்துவோட மந்திரத்துல சகனவ் புனக்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரம்ம வித்யாவானது எங்கள் இருவரையும் ஆச்சாரியரையும் சிஷ்யரையும் பாதுகாக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை. அப்ப எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 2 மீனிங் எடுக்கணும். புனக்துன்றதுக்கு அர்த்தம் உண்ணுதல், அதுக்கப்புறம் பாதுகாத்தல். அப்ப எந்த கான்டெக்ஸ்ட்ல என்ன எடுக்கிறோன்றது இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்ப தெரியுங்களா உங்களுக்கு, ஜக்கி வாசுதேவோட ஆசிரமத்துல நான் பார்த்த ஒரு வாட்டி போயிருக்கேன். போனப்போ வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, சாப்பிடும் போது சொல்ற மந்திரம் இல்ல சகனாவத்து சகனவ் புனக்து, பாடம் படிக்கும் போது சொல்லக்கூடிய மந்திரம் சாந்தி மந்திரம். இவங்க நிறைய இடத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலயும் ஒருத்தர் பண்ணா அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. நிறைய இடத்துல சாப்பிட்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா புனக்து அப்படின்ற மந்திரம் இருக்கு, அதுக்கு உண்ணுதல் அர்த்தம் அப்படின்னு அந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலா தப்பு. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஹுதபுக்ன்றதுக்கு அர்த்தம் என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹுதம் புனக்தி ஹுதபுக். ஆச்சாரியர் தெளிவா சொல்றாரு, ஹுதம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட ஆகுதிகளை, புனக்தி அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா உண்ணுதல் அப்படின்னு அர்த்தம் எடுக்காதீங்க. நான் உங்களுக்கு தமிழ்ல லிட்ரேஷன் அப்படிதான் பண்ணியிருக்கேன், ஆனா அப்படி மீனிங் எடுக்காதீங்க. புனக்தின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாத்தல் அப்படின்னு அர்த்தம் எடுங்க. அப்ப என்ன எடுக்கணும், ஹுதம் அப்படின்னா ஜீவர்கள் கொடுக்கப்பட்ட ஆகுதிகளை கருமங்களை என்ன பண்றார் பகவான் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கின்றார். பாதுகாத்து எத்தனை கோடி ஜென்மங்களானாலும் அதுக்கு பேர் சத்தியம்னு பேர், கர்ம பலனுக்கு பேர் சத்தியம், மிஸ்ஸே ஆகாது. நம்ம நினைச்சிடலாம் நான் ஒரு கர்மா பண்ணேன், ஒரு ஆகுதி கொடுத்தேன், வேஸ்டா போச்சு அப்படின்னு. வேஸ்ட்லாம் இல்லை. எத்தனை கோடி கல்பங்களானாலும் வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன் வந்து பாத்தீங்கன்னா பகவானால ப்ரொடெக்ஷன் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். அது தேச காலத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். தேச கால வஸ்து கரெக்டா அந்த டைம் வந்து கரெக்டா மீட் ஆகும் போது அது மெச்சூரிட்டி ஆகி பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ம பலன்களை பாதுகாப்பவர் அப்படின்னு மீனிங் எடுக்கணும். இங்க டைரக்டா என்ன எடுத்துருங்க, கர்ம பலன்களை பாதுகாப்பவர் ஹுதபுக் அப்படின்றதுக்கு மீனிங் எடுக்கணும். ஏன் சுவாமி இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு முந்தின 879வது நாமத்திலேயே போன ஸ்லோகத்துல ஹுதபுக்னு வந்துருச்சு. அந்த இடத்துல என்ன பார்த்தோம், ஆச்சாரியார் அந்த இடத்துல கிளியரா போட்டிருந்தார், சமஸ்த தேவதா உத்தேசேன பிரவிருத்தேஷு அபி கர்மசு ஹுதம் புங்தே புனக்திவா ஹுதபுக் அப்படின்னு போட்டார்.
அங்க வந்து பாத்தீங்கன்னா தேவதைய உத்தேசம் பண்ணி நம்ம ஆகுதி கொடுத்தோமே, அந்த ஆகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா உண்பவர் அப்படின்ற அர்த்தத்திலே எடுக்கணும். அப்ப முதல்ல உண்பவர் எடுத்தீங்கன்னா, இப்ப இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பவர் அப்படின்னு மீனிங் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 888வது நாமம் போக்தா. போக்தாவா அப்படின்னா உபச்சார போக்தான்னு பக்கத்துல எழுதிங்க. எந்த காலத்திலையும் பிரம்மம் போக்தா இல்லவே இல்லை. நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபுகு அஜ்ஞானேன ஆவிருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ. 5:14 5:14 தானே, 5:15 5:15 வந்து பகவத்கீதான்னு எழுதிக்கங்க. பகவான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் வந்து ஆராதனை பண்றோம்ல, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பால் அபிஷேகம் பண்றேன். இந்த இப்போ கிளாஸ் முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா சீடை வாங்கி வச்சிருக்கோம். சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான சீடையை வந்து பார்த்தீங்கன்னா நைவேத்தியம் பண்ண போறேன். கிருஷ்ணரா சாப்பிட போறாரு. நம்ம அப்படித்தானே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சுவாமிக்கு ஆஃபர் பண்றேன், சுவாமி நல்லா ஸ்வீகாரம் பண்ணிப்பார். சக்கரை பொங்கலையும் இதையும் பூந்தியும் சக்கரை பொங்கலும் சீடையும் நல்லா சாப்பிடுவார் சுவாமி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். முட்டாளே, மூர்க்கனே, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. பகவானே சொல்றார், யார் கொடுக்கிற நல்லதையும் நான் ஸ்வீகாரம் பண்றதில்ல, யாரு கொடுக்கிற கெட்டதையும் ஸ்வீகாரம் பண்றதில்ல. நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபுகு. நம்ம பாலபிஷேகத்தை எல்லாம் சுவாமி எடுத்துக்கிறதே இல்லை. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம். நீ ஒன்ன தேகமா நினைக்கிற, அதனால சுவாமியையும் தேகமா நினைச்சுக்கிட்டு அவருக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணி சுவாமி இதெல்லாம் எடுத்துப்பார் நினைக்கிற. சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்குண நிராகாரமா எல்லாத்தையும் பிரகாசப்படுத்திக்கிட்டு ஆத்ம ரூபமா இருக்கார். இது எல்லாம் பொய். பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரூபத்தை எடுக்கவே இல்லை, அவ்வியக்தம் அவர். பகவான் எப்படிப்பட்டவர்? அவ்வியக்தம் அவர். அவருக்கு ரூபமே இல்லை. ரூபமே இல்லாதவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விக்கிரகத்தை வச்சு நம்ம ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக? நம்மளோட குரோத்துக்காக. பொய்யாதான் இருக்கு, ஆனாலும் பொய்யா இருந்தாலும் ஒரு நல்ல பொய் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்த ஏகாகிரத்தை கொடுக்கறதுக்கும் அனுகிரகம் பண்றதுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சுக்கிறோம். சுவாமி ஒன்னும் பாக்குறது இல்லை. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா போக்தான்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போக்தான்றது வாஸ்தவம் இல்லை. போக்தா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் பிரகாசமா இருக்கார். அந்த பிரகாசப்படுத்துறது தான் வந்து பாத்தீங்கன்னா போகம் என்று உபச்சாரத்துக்காக சொல்லப்படுகிறது. ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு நம்ம என்ன பண்றோம்? தீப சாட்சி அப்படின்றோம். நமக்கு சாட்சியாவா இருக்காது தீபம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வேலை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கா, நம்மளை சூப்பர்வைஸா பண்ணிட்டு இருக்கு. நமக்கு தீபம் வீட்டில் இருக்க ஏத்துற தீபம் நம்ம ஏற்றி வச்சா அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நான் சொல்றேன், இந்த தீபம் வந்து பாத்தீங்கன்னா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் பாடம் எடுக்கிறது எல்லாத்தையும் நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன். நான் போய் பேசணும்னா அதுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அது ஒன்றும் பண்ணாதுங்க. அப்ப என்ன பண்ணுது தீபம்? தீபம் எப்படியும் பிரகாசம். அந்த பிரகாசத்தை நான் என்ன பண்றேன்? என்ன சாட்சியா இருந்து பார்க்குதுன்னு நான் அதுக்கு மேல என்ன பண்றேன்? சூப்பர் இம்போஸ் பண்றேன், ஏத்தி வைக்கிறோம் நம்ம. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுவாமி என்னவா இருக்காருன்னா சைத்தன்யம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இந்திரியங்களுக்கு பின்னாடியும் இந்த சைத்தன்யம் பிரகாசமா இருக்கு. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயது வாச்சோக வாச்சம் சவுப்ராணஸ்ய பிராணக. கண்ணுக்கு கண்ணா, காதுக்கு காதா, மூக்குக்கு மூக்கா, வாய்க்கு வாயா, மனசுக்கு மனசா, புத்திக்கு புத்தியா, எல்லாத்துக்கு பின்னாலேயும் அதிஷ்டானமா சைத்தன்ய பிரகாசம் இருக்கு. அப்ப சைத்தன்யம் பிரகாசிக்கிறதையே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா போகம் செய்கிறது அந்த சைத்தன்யம் அப்படின்னு உபச்சாரத்துக்காக சொல்கின்றோம். அப்ப வாஸ்தவம் இல்லை. ஆச்சாரியர் சொல்றார் பிரகிருதி. பிரகிருத்தினா என்ன அர்த்தம்? போக்யாம் அச்சேதனாம். இந்த போக்கிய வஸ்து இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் நம்ம சொல்றோம்ல, போக்கியம்னு என்ன அர்த்தம்? போகிக்கப்படக்கூடிய வஸ்துக்கள். அந்த போகிய வஸ்துக்கள்லாம் என்னது அப்படின்னா பிரகிருதி அப்படின்னு பேரு. அந்த பிரகிருதி என்னது? அச்சேதனம், ஜடம்னு அர்த்தம். சேத்தனம் இல்லை, சைத்தன்யம் இல்லை. அப்ப நம்ம அனுபவிக்கிற இந்த உலோகத்துல இருக்கிறது 24 தத்துவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அச்சேதனம், மூல பிரகிருதி அப்படின்னு பேரு. 24 தத்துவங்கள் தான் இந்த மொத்த லோகமும். இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யாரு பிரகாசிக்கிறா? ஒரே ஒரு சைத்தன்யம் பிரகாசிக்குது திரஷ்டாவா இருந்துகிட்டு. அந்த திரஷ்டாவா இருந்து பிரகாசிக்கிறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா போகம் என்று சொல்லப்படுகிறது.
இந்த திருஷ்யத்தை நான் என்ன பண்றேன், திரஷ்டாவா இருக்கிற நான் பார்க்கிறேன், அதுதான் போகம் என்று சொல்லப்படும். க்ஷேத்திரஜம் சாப்பி மாம் வித்தி சர்வ க்ஷேத்திரேஷு பாரத. எல்லா க்ஷேத்திரங்களிலும் பகவான் என்னவா இருக்கார், க்ஷேத்திரஜனா, சாட்சியா இருக்கார். சாட்சியா இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு அர்த்தம். ரெண்டாவது ஆச்சாரிய சொல்றாரு, போக்தான்றதுக்கு அர்த்தம் ஜெகத்து பாலயதி இதிவா போக்தா. இந்த ஜெகத்தை பாத்தீங்கன்னா பாலனம் பண்றார், ரக்ஷணம் பண்றார். அதனாலையும் சுவாமிக்கு என்ன பேரு அப்படின்னா போக்தா அப்படின்னு பேர். ஒண்ணு பிரகாச ரூபத்துல போகம் பண்றார், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறார் இந்த லோகத்துல இருக்கிற எல்லாத்தையும். அதனால போக்தா அப்படின்னு பேர். அப்புறம் 889வது நாமம் சுகதஹா. சுகதஹா அப்படின்னு என்ன அர்த்தம், பக்தர்களுக்கு பாத்தீங்கன்னா மோட்ச சுகத்தை அளிப்பவர், கொடுப்பவர். என்னது, பக்தானாம், பக்தர்களுக்கு சுகம். எந்த சுகம் அப்படின்னா மோட்ச லட்சணம் சுகம். மோட்சம்னு சொல்லக்கூடியதான் வாஸ்தவ சுகம். மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்திரியங்களுக்கான பிளஷர் மட்டும்தான். கொஞ்சம் புத்தி வரும்போது தான் தெரியுது, இப்பதான் தெரியுது, 50 வயசுல தான் தெரியுது நம்ம எதையெல்லாம் இந்த உலகத்துல சுகம் சுகம் நினைச்சோம். போன வருஷம் நினைச்சதெல்லாம் இப்போ பார்க்கும்போது தான் யோசிக்கிறோம், ஐயோ அல்பத்தனமா நினைச்சிருக்கோமே, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு இந்திரிய போகங்களையும் நினைச்சோம். மெச்சூரிட்டி வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற பார்வையும் இந்த ஆத்ம ஞானத்தை நல்லா அபியாசம் பண்ண 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 நமக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட விஷனே பாத்தீங்கன்னா மாறி போகுது. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா சுகம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இந்த ஞானம் வர வர வரதான் தெரியுது, வாஸ்தவத்துல இந்த உலகத்துல ஒரு சுகமும் இல்லை. சுகம் அப்படின்னாவே அது ஆத்ம சுகம் மட்டும்தான் அப்படின்னு பக்தர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மோட்சம்னு சொல்லக்கூடிய சொரூப சுகத்தை பாத்தீங்கன்னா கொடுக்கிறார். ததாதி இதி சுகதஹா. கொடுக்கறதுனால பகவானுக்கு பேர் பாத்தீங்கன்னா சுகதஹான்னு பேர், மோட்ச சுகத்தை கொடுப்பவர். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்க அப்படின்னா அனந்தோகுத போக்தா, அந்த போக்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லென்த் பண்ணினீங்கன்னா அங்க ஒரு ஆ மறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆ மறையாம சுகதகன்னு எழுதலாம், ஒரு ஆ மறைஞ்ச மாதிரி போக்தா அப்படின்னு எழுத்துனீங்கன்னா அங்க ஒரு ஆ மறைஞ்சு சைலண்ட்ல மறைஞ்சிருக்கு. அசுகதக அப்படின்னு எடுக்கலாம், அசுகதக அப்படின்னு. அசுகதகன்னா மீனிங் எடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம், அசுகம்னா என்ன அர்த்தம், அசுகம்னா துக்கம், சுகம் இல்லாதது துக்கம். அந்த துக்கத்தை பாத்தீங்கன்னா தா அப்படின்றது பாத்தீங்கன்னா தானே தாத்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு அர்த்தத்துல இருக்கு. தானேன்ற அர்த்தத்துல கொடுக்கறதுன்ற அர்த்தத்திலையும் வரும், கண்டயதி அப்படின்னு கண்டனம் பண்ற அர்த்தத்திலையும் வரும், கண்டனி அப்படின்னு ஒரு தாத்து. அப்போ அசுக்கங்களை எல்லாத்தையும், நமக்கு உண்டாகக்கூடிய துக்கங்களை எல்லாத்தையும் கண்டனம் பண்றவர், துண்டாக்குபவர் பகவான். அப்ப பகவான் தான் மோட்ச சுகத்தையும் கொடுக்கிறார். அதே பகவான் தான் நமக்கு பாத்தீங்கன்னா துக்கங்களை, பக்தர்களுடைய துக்கங்களை நாசமும் செய்கின்றார். அதனால அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா அசுகதக அப்படின்னும் பேரு ஆயிடுச்சு. சுகதக அசுகதக அப்படின்னு ரெண்டு பேரும் வந்துடுது. அதுக்கப்புறம் 890வது நாமம் நைக்கஜக அப்படின்னு பேர். நைக்கஜகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டினா, ஏக்கஜ அப்படின்னா ஏக்க ஜ, ஒரு முறை உண்டானவர் ஏக்கஜ. அதுக்கு ஆப்போசிட் என்னது, ந ஏக்கஜ இது அநேகஜ, நைக்கஜ அப்படின்னு அர்த்தம் வந்துடும். நைக்கஜ அப்படின்னா ஒரு முறை தோன்றாதவர். அப்ப என்ன அர்த்தம், ஒரு முறை அவதரிக்காதவர் அப்படின்னா பல முறை அவதரித்தவர் அப்படின்னு அர்த்தம். பகவான் பாத்தீங்க அப்படின்னா அநேக முறைகளை அவதாரம் பண்ணினவர். அதனால அவருக்கு பேரு நைக்கஜகன்னு பேரு. பாஷ்யத்தில் சொல்ற தர்மகுப்தையே. தர்மகுப்தையேன்னு அர்த்தம் தர்மத்தை ரக்ஷணம் பண்றதுக்கு, தர்மத்தை காப்பதற்காக. சம்பவாமி யுகே யுகேன்னு கீதால சொல்றாருல, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்தை காப்பாத்துறதுக்காக பாத்தீங்க அப்படின்னா குப்தையே அப்படின்னா காக்கிறதுக்காக, தர்ம குப்தையேனா தர்மத்தை காக்கிறதுக்காக. அசகிருத்து ஜாயமானத்வாத், அசகிருத்து அப்படின்னா பல முறைகள் பாத்தீங்கன்னா சுவாமி திரும்ப 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 அவதரிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்ப ஒரு முறை ரெண்டு முறையா அப்படின்னா இல்ல இல்ல, நமக்கு தெரிஞ்சது தசாவதாரம். தசாவதாரம்லாம் இல்ல, கோடிக்கணக்கான முறை பாத்தீங்கன்னா இந்த கிரியேஷன்ல சுவாமி பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக பல பேர் அவதாரங்களை எடுத்துட்டார்.
வந்து வந்து போவார். நாங்களாம் வந்து யாத்திரை பண்ணும்போது என்ன சொல்லுவோம் தெரியுங்களா உங்களுக்கு, ஒன்றும் இருக்காது, யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு மனுஷன் இருக்க மாட்டான், அவ்வளவுதான் இன்னைக்கு மரணம் சம்பவிச்சிரும் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கும். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு சின்ன பையனாவோ ஒரு சின்ன பொண்ணாவோ ஒரு நாய்க்குட்டியாவோ ஏதோ ஒரு ரூபத்துல வருவார். நாங்க எல்லாம் அப்ப என்ன பண்ணுவோம்னா சுவாமியே வந்தார் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா எங்க போனாங்கன்னே தெரியாது, எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியாது, எங்க போனாங்கன்னு தெரியாது. பக்தர்களோட லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம யாத்திரை பண்ணி பார்க்கும் போது தான் தெரியும். ஒவ்வொரு காட்டுக்குள்ளார வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கெல்லாம் இப்ப நிறைய இடத்துல காடுகள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பகவானை நாங்க பார்த்துருக்கோம். எந்த ரூபத்துல அப்படின்னா அநேக ரூபத்துல வருவாங்க. வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்க போனாங்கன்னு தெரியுது, எங்க இருந்து வந்தாங்க எங்க போனாங்க, சாட்சாத் பகவான் தான். அப்ப பக்தர்களோட லைஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய முறை சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அவதாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்துல மனுஷ ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பண்ற, எல்லாம் அவதாரம் தான். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களுக்காக பலமுறை அவதாரம் பண்றாரு. அதனால நைக்க ஜெக அப்படின்னு சுவாமிக்கு பேர். 891வது நாமம் அக்ரஜக. அக்ரஜகன் என்ன அர்த்தம்? அக்ரே ஜாயத இதி அக்ரஜக, முன்னால் உண்டானவர் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் முன்னாடி பிறந்தவர், உண்டானவர். ஆச்சாரியர் சொல்றார் அக்ரே ஜாயத இதி அக்ரஜக, முதல்ல உண்டானவர், எல்லாத்துக்கும் முன்னாடி உண்டானவர், மூத்தவர். உபாசனையில வந்து பாத்தீங்க அப்படின்னா சாந்தோக்கியத்துல பிருகதாரண்யத்துல ஒரு முக்கியமான உபாசனை பிராண உபாசனையில ஒண்ணு இருக்கு. அந்த பிராண உபாசனையில சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன உபாசனை? பிரதம ஜெக வந்து பாத்தீங்கன்னா உண்டானது அப்படின்னு பேரு. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வசிஷ்டத்துவம் ஜேஷ்டத்துவம் அப்படின்னு ஒரு குவாலிட்டி பக்கத்துல எழுதிங்க. ஜேஷ்டத்துவம் அப்படின்னு உபாசனா. ஜேஷ்டத்துவம் அப்படின்னா இந்த தேகத்துல வந்து மூத்த புத்திரன். இந்த தேகத்துல வந்து யாரு முதல்ல உண்டானது? யாரு? அம்மா கர்ப்பப்பைக்குள்ளார எது போச்சு? பிராணன். ஆமா, பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல இத்தனை தத்துவங்கள் இருக்குல்ல, 24 தத்துவங்களோட இந்த தேகத்துல இருக்கு. இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா பேஸ் முதல்ல உண்டானது எது அப்படின்னா பிராணன். அப்பாவோட வீரியத்து வழியா பிராணன். இன்னைக்கு காலையில கூட நான் சொன்னேன்ல, பஞ்சாகினி வித்யா வழியா மேல இருந்து கீழே இறங்கி பிராண ரூபத்துல இறங்கி இந்த அப்பாவோட வீரியத்து வழியா கர்ப்பத்துக்குள்ளார போறது முதல் பர்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணன் தான் போகுது. இந்த தேகத்தை விட்டு நம்ம போகும்போது என்ன ரூபத்துல போவோம்? பிராண ரூபத்துல தான் இங்க இருந்து அடுத்த தேகத்துக்கு போறோம். அப்ப இந்த தேகம் போயிடும், இந்த ஸ்தூல தேகம் போயிடும். அப்ப ஸ்தூல தேகம் போனோன்னு ஒரே ஒரு பிராணன் மட்டும் இருக்கும். அந்த பிராணனுக்குள்ளார 17 சூக்ஷ்ம தத்துவங்கள், 17 தத்துவங்களும் சூக்ஷ்ம சரீரமும் அதுக்குள்ளார வந்துடும். அப்ப போறது வந்து பாத்தீங்கன்னா எது போகும்? பிராணன் தான் இந்த சரீரத்தை விட்டு வெளியில கிளம்பும். கர்மத்துக்கு ஏத்த மாதிரி பிராணன் தான் அடுத்த யோனிய வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அம்மாவோட யோனிய அடையிறது இந்த பிராணன் தான். இதைதான் இன்னைக்கு காலையில நம்ம பார்த்தோம். சேர்த்து வைக்கிறவர் இந்த பிராணன் இந்த யோனியை அடையட்டும் அப்படின்னு கர்ப்பாதானம் யார் பண்றா? சுவாமி தான் தீர்மானம் பண்றார். அப்ப கர்ப்பாதானத்துக்குள்ளார உள்ள போறது, வயிற்றுக்குள்ளார யாரு போறா? பிராணன் தான் உள்ள போகுது ஹிரண்ய கர்ப்ப ரூபமா. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகத்துல முதல் மூத்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல உண்டானது நம்ம தேகத்துக்குள்ளார முதல்ல உண்டானது பிராணன் தான். இந்த பிராணனுக்கு மேலதான் இந்த பாடி வந்து இந்த ஸ்தூல பாடி வந்து கிரியேட் ஆகுது. மெதுவா சாப்பிட சாப்பிட 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 4 வாரம்னு வரிசையா 10 மாசத்துல பூரணமா இந்த உருளைக்கிழங்கு ஆயிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு பிறக்குது இப்போ 10 மாசம் கழிச்சு. அப்போ வாஸ்தவத்துல இதுக்குள்ளார எது இருக்கு? பிராணன் தான் இருக்கு. அதனால அக்ரே ஜாயத இதி அக்ரஜக, முதல்ல உண்டானதுனால இந்த பிராணனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அக்ரஜகன்னு பேரு. யாருக்கு பேரு? ஹிரண்ய கர்ப்பக போட்டார் ஆச்சாரியார், தெளிவா போட்டார். ஹிரண்ய கர்ப்பருக்கு பேர் தான் அக்ரஜன்னு பேரு. அக்ரஜக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? பிரதமஜன்னு பேரு. முன்னால் முதல்ல உண்டானவர் பிரதமஜ, முன்னால் உண்டானவர். அக்ரஜன்னு சொல்லலாம், இல்லைனா பிரதமஜன்னு சொல்லலாம். ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் ஹிரண்ய கர்ப்பக சமவர்த்ததாக்ரே, ரிக்வேத மந்திரம் சொல்லுது. இது எல்லாம் இந்த உலகம் எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி எது உண்டாச்சாம்? இந்த பிரதமஜக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹிரண்ய கர்ப்பர் இருந்தார். அப்ப இந்த உலகம் எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி ஹிரண்ய கர்ப்பர் இருந்தார். அவர்தான் மூத்தவர்.
அந்த ஹிரண்யகர்பர் தான் நம்ம விஷ்ணு பகவான் அப்படின்னு சொல்றோம். அவர் தான் இந்த கிரியேஷன் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா படைத்தார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அக்ரஜக அப்படின்னு பேர் சொல்லியாச்சு. அது அப்புறம் 892வது நாமம் அனிர்விண்ணக. அனிர்விண்ணக அப்படின்னா என்ன அர்த்தம்? கவலை இல்லாதவர், மனத்தளர்ச்சி இல்லாதவர். கவலையே இல்லை சுவாமிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்திலே கவலை இல்லாத பர்சன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே இல்லை. நான் அதனால்தான் உங்களுக்கு பிராண உபாசனையை திரும்ப திரும்ப பண்ணுங்க நான் சொல்றேன். பாத்தீங்களா, எப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண உபாசனை மெதுவா வர ஆரம்பிச்சிருச்சோ, எனக்கு லாஸ்டா நான் கவலையா இருந்து எத்தனை வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரியே வந்தது இல்லைங்க. நான் இப்போ யோசிச்சுப்பேன். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நான் ஏதாவது ஒரி பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒடிஞ்சு போய் ஐயோ டிப்ரெஸ்டா இருக்கு, மனசு சரியே இல்லை, ஒரே வருத்தமா இருக்கு. எவ்வளவு நாள் ஆச்சு எனக்கு என்ன வருத்தம் வந்து? தெரியலங்க. ஆச்சரியம் தான் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல, சுவாமிக்கு என்னது அப்ப மனவ. ஆமா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனால்தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல பிருகதாரண்யத்துல ஒரு உபாசன மெத்தட் ஒன்று சொல்லப்படுது. தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தேவாசுர யுத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நடக்கும். அந்த தேவாசுர யுத்தம் நடக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அசுரர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல அந்த யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்காக அந்த அசுரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தனக்காக ஒரு யாகத்தை பண்ணணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுவாங்க. அந்த அசுரர்கள்லாம் பிளான் பண்ணதுக்கு பிறகு அந்த யாகத்துல வந்து பாத்தீங்கன்னா சாமகானம் பாடணும். அந்த சாமகானம் நல்ல முறையில பாடி முடிச்சாதான் அந்த பூர்ணாகுதி கொடுத்து அதுல இருந்து சித்தி உண்டாகும். அந்த சித்தியை வச்சுதான் தேவர்களை ஜெயிக்கணும். இதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அசுரர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா சாமகானம் பாடுறதுக்கான வேதம் தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. இவங்க என்ன பண்றாங்க, அசுரர்கள் எல்லாமே தேவதைகளை எல்லாத்தையும் யாராவது நமக்காக வந்து சாமகானம் பாடுவாங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆசவாரத்தை காட்டுறாங்க. தேவர்களை வந்து பாத்தீங்கன்னா தனியா கூப்பிடுறது, அசுரர்கள்லாம் போய் தனியா பேசுறவா அப்படின்னு வாக் தேவதையை கூப்பிடுறது, அப்புறம் சக்ஷு தேவதையை கூப்பிடுறது, அப்புறம் காதுக்கான தேவதையை கூப்பிடுறது, அதிஷ்டான தேவதை. இந்த எல்லா தேவதையும் தனித்தனியா கூப்பிட்டு எனக்காக நீ வந்து சாமகானம் பண்ணு, நான் உனக்கு போஸ்டிங் கொடுக்குறேன், உனக்கு பணம் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன் அப்படின்னு இந்த இந்திரிய தேவதைகள் எல்லாம் பொல்யூட் ஆயிடுச்சு, எல்லாம் பலகீனம். நமக்கு தான் தெரியுமே, எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மசால் தோசை நெய் ரோஸ்ட் அப்படின்னா நாக்கு தொங்க போட்டு போயிடுவேன் நான். ஒரு நல்ல டிகிரி காஃபி இருக்கு சுவாமி அப்படின்னா அவ்வளோதான் போச்சு, நம்ம தப்பசாவது மண்ணாங்கட்டியாவது. நம்ம அப்படி தானே இருக்கோம். நாக்குக்கு வீக்னஸ், காதுக்கு வீக்னஸ், கண்ணுக்கு வீக்னஸ், ஸ்கின்னுக்கு வீக்னஸ், எல்லாத்துக்கும் வீக்னஸ் தானே நம்ம. இது மாதிரி தேவதைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசுரர்கள் காட்டின அந்த ஆசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிபடிஞ்சிருது. அடிபடிஞ்சதுக்கு பிறகு அந்த பலகீனத்தினால இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எதாலையும் வந்து பார்த்தீங்கன்னா சாமகானத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாட முடியல. அப்போ கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசுரர்கள் எல்லாம் ட்ரை பண்றாங்க. அப்போ இதுல பெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்காக பிராணன் வந்து நமக்காக சாமகானம் பாடிச்சு அப்படின்னா நம்ம வந்து அசுரர்களை தேவர்களை வின் பண்ணிடலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அசுரர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பிராணனை தனியா கூப்பிட்டு இந்த பிராணனுக்கு வந்து ஆசை வார்த்தை காட்டுறாங்க, பயப்படுத்துறாங்க, ஆசை காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆசை காட்டுறாங்க. ஆசை காட்டினா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஏக்க ரூபத்துல இருக்கு. பிராணனுக்கு ஆசையே இல்லை. பிராணன் மயங்கவே மயங்காது, நல்லா தெரிஞ்சுங்க. மற்றது எல்லா இந்திரியங்களும் பலகீனமானது, ஆனா பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலகீனம் கொஞ்சமும் பலகீனம் இல்லை. அதுக்கப்புறம் இவங்க ஆசை காட்டி பார்த்து ஒண்ணும் ஆகலை அப்படின்னு மிரட்டலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிராணனை வந்து பாத்தீங்கன்னா அசுரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படி ட்ரை பண்ணும் போது எப்படி பாறாங்கல்லுல மோதின மண்கட்டிகள் ஆகுமோ, மண்கட்டி வந்து பாத்தீங்கன்னா மண்ணாங்கட்டி வந்து பாத்தீங்கன்னா பாறாயில போய் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? பாறையில் அடிச்சா யாரு உடஞ்சு போவா? மண்ணாங்கட்டி செதறி போயிடும்ல. அதே மாதிரி அசுரர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிரட்ட பாக்குறாங்க. அந்த அசுர இயல்புகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாறை மாதிரி இருக்கிற இந்த பிராணன்ல பட்டு தெரிச்சு போயிடுது. எல்லாம் தோத்து போயிடுறாங்க. இந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா பொல்யூட் பண்ணவே முடியல. அப்ப அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லுது, இந்த உலகத்திலேயே பெஸ்ட் பெர்சன் இந்த தேகத்துல யாராவது இருக்காங்க அப்படின்னா பிராணன். பலகீனப்படாதது பிராணன்.
நீங்க உங்க மனசோட சேர்ந்து இருந்தீங்கன்னா மனசு பலகீனப்பட்டுக்கிட்டே இருக்கும். உங்களோட இந்திரியத்தோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்திரியத்தை சகாயம் வச்சுக்கிட்டுலாம் கரை சேர முடியாது. இந்த மனசு பாத்தீங்கன்னா உங்களை எப்ப பார்த்தாலும் துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும். எப்ப நீங்க இந்த மனசை பாத்தீங்க அப்படின்னா அந்த பிராணனோட சேர்த்து விட்டீங்களோ, பிராணனோட சேர்த்துருங்க. இந்த பிராணனோட சேர்த்துட்டீங்க அப்படின்னா, அதனாலதான் பிராண வீக்ஷணம் பண்ணுங்க, பிராண வீக்ஷணம் பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். இந்த ஓங்கார உபாசனையோட முக்கியமான தாற்பயமும் அதுதான். அகார உக்காரம் போய் மகாரத்துல போய் முடிஞ்சிடும். மகாரம் தான் பிராணன். அந்த பிராணனை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா போச்சு. அதான் ஈஸ்வரன், அதான் இரண்ய கர்ப்பர். உங்களுக்கு கொஞ்சம் கூட சஞ்சலம் உண்டாகாது மனசுல. அந்த பிராணன் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த பிராண தத்துவம் தான் இங்க பாத்தீங்கன்னா அனிர்விண்ணகன்னு பேரு. மனசுக்கு எப்பவுமே சஞ்சலம் உண்டாகும், மனசு எப்பவுமே பலகீனப்படும், வருத்தப்படும், டிப்ரெஷன் உண்டாகும், எல்லாம் உண்டாகும். ஆனா பிராணனுக்கு எந்த டிப்ரெஷனும் இல்லை. அனிர்விண்ணக அப்படின்னு இந்த பிராணனுக்கு பேர். ஆச்சாரிய சொல்றார், அவாப்த சர்வ காமத்வாத். ரொம்ப அழகானது, அந்த பிருகதாரண்யத்துல இருந்தா எடுக்கிறார் ஆச்சாரியார். இந்த பிராணனுக்கு அடைய வேண்டியது ஏதாவது இருக்கா இந்த உலகத்துல அப்படின்னா, அவாப்த சர்வ காமத்வாத். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் அடைந்தது இந்த பிராணன். ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா பிராண ரூபத்துல இருக்கிற ஈஸ்வரன் எல்லா காமங்களையும் அடைந்தவரா இருக்கிறதுனால அப்ராப்தி ஹேத்து அபாவாத். அவர் பாத்தீங்கன்னா எதையும் அடைய முடியாம போறதுக்கு ஒரு ரீசன் இல்லவே இல்லை. நமக்கு ரீசன் இருக்குல்ல, எனக்கு ஒரு கார் வாங்கணும், ஆனா அதை அடையிறதுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விக்னங்கள் இருக்கு. அது மாதிரி பகவானுக்கு இந்த உலகத்துல எதையாவது பாத்தீங்கன்னா அடைய வேண்டியது, அதை அடையறதுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது தடைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானுக்கு எந்த தடைகளும் இல்லை. சர்வத்தையும் அடைந்தவரா பகவான் இருக்க. அந்த காரணத்தினால அவருக்கு பாத்தீங்கன்னா அடையணும்ன்ற எண்ணமே இல்லை. அடையணும்னு நினைச்சாலும் பாத்தீங்கன்னா யாரும் தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால அவருக்கு மன வருத்தம் பாத்தீங்கன்னா உண்டாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன வருத்தம் உண்டாகவே உண்டாகாது. நமக்கு எங்கேயாவது துக்கம் உண்டாகுதுன்னா எதனால உண்டாகும் தெரியுங்களா உங்களுக்கு? துக்கத்துக்கு என்ன காரணம்? மனோ துக்கத்துக்கு என்ன காரணம்? அத வேற ஒரு வார்த்தையில நான் அழகா சொல்லியிருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கணும். அனிஷ்டஸ்ய பிராப்தி. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எனக்கு பிடிக்காதது வாஞ்சிருக்கு, அதே நேரத்தில் இஷ்டஸ்ய அப்பிராப்தி. நான் இஷ்டப்பட்டது எனக்கு கிடைக்கல. இஷ்டஸ்ய அப்பிராப்தி அனிஷ்டஸ்ய பிராப்தி. நான் நினைக்கிறதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா எதெல்லாம் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அதெல்லாம் வருது, தலையில உட்கார்ந்துக்குது. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுடைய மனோதுக்கத்துக்கும் காரணம் இதுதான். இதை எப்பவுமே மனசுல வச்சுங்க, இதுதான் சைக்காலஜி. இதுதான் ஒரே ரீசன் தான். நான் நினைச்சது பாத்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல, நான் நினைக்காததுதான் எனக்கு கிடைக்குது. இதுதான் துக்கம். இப்ப பகவானுக்கு பாத்தீங்கன்னா அந்த துக்கம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் நினைச்சது எல்லாத்தையும் அவர் அடைஞ்சவரா இருக்கார். அவர் அடைய நினைக்கிறத தடுக்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனும் பாத்தீங்கன்னா வேற எந்த ரீசனும் இல்லை. அதனால அவருக்கு மனோதுக்கம் உண்டாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானுக்கு மனோதுக்கம் உண்டாகிறதுக்கு எந்த ஒரு சான்ஸும் இல்லை. அதனால பாத்தீங்கன்னா நிர்வேதோ அஸ்ய நாஸ்தி இதி. மனோ வருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்வேதமானது பகவானுக்கு உண்டாகிறதே இல்லை. அதனால பகவானுக்கு பேரு அனிர்விண்ணகன்னு பேரு. யாருக்கு? பிராணரூபம். நல்லா முடிச்சுங்க. பிராணனுக்கு வருத்தமே இல்லை. பிராணனுக்கு பாத்தீங்கன்னா பசி இல்லை, பிராணனுக்கு தாகம் இல்லை, பிராணனுக்கு சுகம் இல்லை, பிராணனுக்கு துக்கம் இல்லை, பிராணனுக்கு மானம் இல்லை, பிராணனுக்கு அபமானம் இல்லை, பிராணனுக்கு காமம் இல்லை, குரோதம் இல்லை. இந்த பிராணன் பாத்தீங்கன்னா ஈஸ்வர சுரூபம். அப்ப நீங்க பிராணனை இந்த மனசை பாத்தீங்கன்னா அந்த பிராணனோட கட்டி போட்டுட்டோன்னு வச்சுங்க, அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா ஏக்க ரூபத்துல இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா மனச்சஞ்சலம் உண்டாகவே உண்டாகாது, மன கஷ்டம் உண்டாகவே உண்டாகாது. அதனால ரொம்ப முக்கியமானது அனிர்விண்ணக. அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்றாரு 893வது நாமம் சதாமர்ஷி. சதாமர்ஷினா என்ன அர்த்தம்? ஆமர்ஷி. ஆமர்ஷினா பொறுத்து கொள்ளுதல் அர்த்தம். பொறுப்பவர், எல்லாத்தையும் பொறுத்துக்கிறவர். எது? சதக சாதுன்னு. சத்துக்கள் சொல்லக்கூடிய சாதுக்களை, நம்ம எல்லாம் சாதுக்கள் தானே, நல்ல காரியம் பண்றோம், புண்ணிய நல்ல சத்துவ குணத்துல இருக்கோம், கெட்ட காரியம் யாருக்கும் பண்றது இல்லை. அப்படிப்பட்ட சாதுக்களா இருக்கிற நம்மள ஆபிமுக்கியேன மிருஷ்யதே க்ஷமத இதி சதாமர்ஷி.
அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா உங்களுக்கு? நான் இன்னைக்கு காலையில கூட ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த சாமிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பெரிய பேராசை. அவர் எப்பவுமே தன்னோடையே அட்டென்ஷன் இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். சாமிக்கு ஒரே ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்தர்கள் எல்லாரும் எப்பவும் தன்னையே பாடிக்கிட்டு இருக்கணும், தன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும், தன்னையே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், தன்னையே ஜபிச்சுக்கிட்டு இருக்கணும், தன்னையே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கணும், இதே இதே வேலையா இருக்கணும்னு சுவாமி நினைக்கிறார். அதனால என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணுவார் தெரியுங்களா உங்களுக்கு? நம்மள மாதிரி சாதுக்கள் ஏதாவது வெளியில எக்ஸ்ட்ரோவெட்டா போறோம் அப்படின்னா அங்க என்ன பண்ணுவார்? ஒரு விக்னத்தை போட்டு விட, ஒரு மனக்கசப்பை கொடுத்துருவார். மனக்கசப்பை கொடுத்தோன்னே ஐயோ அப்படின்னு அங்க நொந்து போய் நம்ம என்ன பண்ணுவோம்? பகவான் பக்கம் திரும்புவோம். வேற வழி நமக்கு போக்கடை வேற எதுவும் இல்லைல்ல. அப்புறம் ஐயோ சாமி அப்படின்னு பூஜை ரூம்ல வந்து உட்காந்துட்டு, சாமி இப்படி ஆயிப்போச்சு, என்ன அசிங்கப்படுத்திட்டாங்களே, எனக்கு அவமானம் வந்து போச்சு, ஏன் போனேன் ஏன் போன வெளியில? பேசாம என் காலடியிலேயே இருந்துகிட்டு இருந்தா, என் காலடியிலேயே என் சிந்தனையிலேயே இருந்துகிட்டு இருந்தா உனக்கு கஷ்டம் வருமா? வராது. தேவையில்லாம எதையோ ஆசைப்பட்டு வெளியில போனல, அப்ப பனிஷ்மெண்ட் வாங்கிக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவார் அப்படின்னா, சுவாமி தான் பனிஷ் பண்ணுவார். பனிஷ் பண்ணி ஆபிமுக்கியேன நம்மளை வந்து பாத்தீங்கன்னா அவர் பக்கம் திருப்பி, சாதுக்கள் என்ன பண்றார்? அவர் பக்கம் திருப்புறார். வெளி பக்கம் திரும்பின நம்மளை பனிஷ் பண்ணி அவர் பக்கம் நம்மளை திருப்பி ஆபிமுக்கியேன மிருஷ்யத்தை க்ஷமத்தை நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறுத்து கொள்கிறார். வந்து வா அழுந்திரியா, அழு அழு நல்லா அழு, போவேனான்னு சொன்னல, போனல்ல, அவஸ்தைப்படு அப்படின்னு அழுது 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 சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னு நம்ம பாப்பங்கள் எல்லாம் என்ன ஆயிடும்? போயிடும். நம்மளை எல்லாத்தையும் புனிதப்படுத்துறவர். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துக்கிறவர், நம்மளுடைய பிழைகளை தப்புகளை எல்லாத்தையும் பொறுத்துக்கிறவரா இருக்கார். அதனால சுவாமிக்கு என்ன பேரு? சதா மரிஷின்னு பேரு. க்ஷிப்ரம்பவதி தர்மாத்மா அப்படின்னு கீதாலயே வந்திருக்கு. ஆமா, சஸ்வத் சாந்தி நிகச்சதி அப்படின்னு கீதால வந்து பாத்தீங்கன்னா வரும்போதே, எவ்வளவு பெரிய பாப்பியா இருந்தாலும் சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா, சுவாமி நான் தப்பு பண்ணிட்டேன், சுவாமி என்னை மன்னிச்சுக்கோ, அப்படியா? சரி சரி நான் பொறுத்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மெதுவா கைக்கு தூக்கி விட்டுருவார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில கூட சொன்னோம், பாப்பிகள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனா சாமிகிட்ட போய் முறையிடணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. நீங்க கஷ்டம் வந்தா எங்க போகணும்? கஷ்டம் வந்தா சாமிகிட்ட தானே போகணும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அந்த இது எண்ணம் வரவே வராது. கஷ்டம் வந்தா டாக்டர்கிட்ட போவோம், மற்றவங்கள்ட்ட போய் ஐடியா கேட்போம், வெல்விஷரா இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் போவோம். ஆனா சுவாமிகிட்ட போய் உட்கார்ந்து நம்மளோட புலம்பல் எல்லாத்தையும் புலம்பணும், சுவாமி நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு கேட்க மாட்டோம். ஆனா அவர் ரெடியா இருக்கார். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கார், அவைலபிளா இருக்கார் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்குறதுக்கு. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அவர் பக்கம் திரும்பவே மாட்டோம். ஆனா வாஸ்தவத்துல சுவாமி என்ன பண்றார்? சத்துக்களுடைய எல்லா பிழைகளையும் வந்து பாத்தீங்கன்னா பொறுத்து கொள்பவரார் இருக்கின்றார். ஆயிடுச்சு. 894வது நாமம் லோகாதிஷ்டானம். லோகாதிஷ்டானம்னு அர்த்தம் லோகத்துக்கெல்லாம் 7 லோகங்களுக்கும் ஆதாரமாக இருப்பவர். என்னது அர்த்தம்? தம் அநாதாரம் அநாதாரம் ஆதாரம் அதிஷ்டாய த்ரயோ லோகாஹ திஷ்டந்தி இதி லோகாதிஷ்டானம் பிரம்ம. இந்த ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவா இருக்கு, ஸ்கிரீனா இருக்கு. அனாதாரம் அப்படின்னு பேர். அதுக்கு ஆதாரம் தேவையில்லை. ஆனா காட்சிகளுக்கு என்ன தேவை இருக்கு? அந்த ஸ்கிரீன்ல காட்டுற காட்சிகள் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கிரீன் தேவைப்படுது. ஸ்கிரீன் இல்லாம காட்சிகள் இருக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனுக்கு பேர் வந்து அனாதாரம்னு பேர். ஆதாரம் இல்லாதவர். பகவான் எப்படிப்பட்டவர்? ஆதாரம் இல்லாதவர். அவருக்குன்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா பூமா வித்யால கேக்குது, சிஷ்யன் கேட்கிறான், கஸ்மின் பிரதிஷ்டித இதி, இந்த பூமான்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மம் எதுல பிரதிஷ்டிதமா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது ஸ்வமகிம்னே பிரதிஷ்டதி. குருநாதர் சொல்றார், தன்னுடைய மகிமேல இந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா நிலை பெற்று இருக்கு, அதுக்கு வேற எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்ப எந்த மகிமை? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இதான் மகிமா. இந்த சத்தியம் ஞானம் அனந்தத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மமானது நிலை பெற்றிருக்கு. அதுக்கு எந்த ஒரு ஆதார தத்துவமும் இல்லை. ஆனா
அதை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 7 லோக்கங்களும் ஆதாரத்தை உடையதா பகவானையே ஆதாரமா வச்சுக்கிட்டு நிலை பெற்றிருக்கின்றன. அதனால சுவாமிக்கு என்ன பேரு அப்படின்னா லோகாதிஷ்டானம்னு பேரு. பிரம்மத்துக்கு பேரு லோகாதிஷ்டானம். பிரம்மத்துக்கு அதிஷ்டானம் இல்லை, ஆனா பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் அதிஷ்டானமா ஆதாரமா இருக்கின்றது. சொல்லியாச்சு. 895வது நாமம் அத்புதா. பகவான் எப்படிப்பட்டவர்னா அத்புதமானவர். அத்புதம்னா என்ன அர்த்தம்? ஆச்சரியமானவர், ரொம்ப ஆச்சரியம், அமேசிங் பர்சன். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்புதத்வாத் அத்புதக, ரொம்ப அத்புதமா இருக்கிறதுனால. அத்புதம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ந பூர்வ பூதம், ஏற்கனவே உண்டாகாதது. அது மாதிரி எது வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒண்ணு நடக்குதோ அதுக்கு பேர் தான் அத்புதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏற்கனவே நடந்திருந்துச்சுன்னா அது ஆச்சரியம் இல்லை. எது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் பார்க்காததா இருக்கோ அதுதான் அத்புதம். இந்த உலகத்துல எது பார்க்காதது அப்படின்னா அந்த பிரம்மம் தான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அத்புதமான வஸ்து. எப்படி ஆச்சாரியர் சொல்றார், ஸ்ரவணாயா பி பகுபிர் யோனலப்யா. கட்டோபனிஷத்து மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், ஸ்ரவணாயாபி பகுபிர் யோனலப்யா. அபூர்வதா அப்படின்னு லிங்கம், இதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எழுதிங்க. அபூர்வதா அப்படின்னு ஒரு லிங்கம், ஷட்லிங்க தாத்பரியம்னு ஒன்று சொல்லுவோம். வேத மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா எதை சொல்லுகின்றன அப்படின்னு நிர்ணயம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 லிங்கங்களை சொல்லுவோம். அந்த 6 லிங்கங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அடையாளம், 6 அடையாளத்தை வச்சு வேத மந்திரங்களோட தாத்பரியம் இதுதான், வேத மந்திரங்கள் இதைத்தான் சொல்கின்றன அப்படின்னு. அதுல ஒரு லிங்கத்துக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அபூர்வதா அப்படின்னு பேர். ஒரு லிங்கத்துக்கு பேரு அபூர்வதா. அபூர்வதானா என்ன அர்த்தம் அப்படின்னா அத்புதம்ன்றது அர்த்தம் தான் அது, அமேசிங். இந்த உலகத்துல ஒண்ணுதான் அமேசிங். எது அப்படின்னா அந்த பிரம்மம் மட்டும் தான் அமேசிங். நம்ம நினைச்சு பார்க்கறதுல இல்லைங்க, நம்ம நினைக்கிறதுக்கு அப்பாற்பட்டது அந்த பிரம்மம். நம்மளால நினைக்க முடியாது. இந்த மின்மினி பூச்சி மாதிரி நம்மளோட அறிவெல்லாம் இந்த பிரம்மத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு நம்மளால சான்ஸே இல்லை. இன்னும் நமக்கு நல்ல குவாலிட்டி வரணும், அந்தர்முகம் ஆகணும். அந்தர்முகம் ஆகி நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பியூரிட்டி, நல்ல பியூரிட்டி வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மத்தை புரிஞ்சுக்கவே முடியும். உங்களுக்கு ஆச்சரியம் தான். இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம கட்டோபனிஷத்து மந்திரம் சொல்லுது, ஸ்ரவணாயாபி பகுபிர் யோ ந லப்யா. நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரவணாயாபி, சிரவணம் பண்றதுக்கு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆத்மாவை, இந்த பிரம்மத்தை சிரவணம் பண்றதுக்கு பேர் கூட நிறைய பேருக்கு கிடைக்கவில்லை. என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னாரு, ஒரு 10 வருஷம் கழிச்சு, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர், ராம் சைத்தன்யான்னு பேரு. அவர் சொன்னார் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் போன உடனேயே பாடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 years தான் வேஸ்ட் பண்ணேன் ரிஷிகேஷில் தான். அதுக்கப்புறம் ஒரு 2 yearsலேயே எனக்கு பாடம்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, நல்ல ஆச்சாரியார் கிடைச்சார். ரொம்ப நொந்து போயிருந்தேன், ரொம்ப நொந்து போனேன். 2 வருஷத்தெல்லாம் அங்கே அல்லாடி, ஐயோ பாவம், நான் என்ன மாதிரி அவஸ்தைப்பட்டிருக்க மாட்டீங்க. நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆட்கள், நீங்கள்லாம் உண்மைதான் நான் சொல்கிறேன். நான் இப்போ எனக்கு நினச்சா உடம்பு சில சமயம் ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்காவது வந்து பார்த்தீங்கன்னா பழைய நினைப்பு வரும். என்னைக்காவது உடம்பு வந்து எனக்கு ஷேக் ஆகுது அப்படியே இப்போ கூட. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பழைய நினைவு எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதாந்தம் கிடைக்காம அல்லாடிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, கிரிப்பே இல்லை லைஃப்பில். ஒரு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறதுக்கோ இதுக்கோ ஆள் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்கு தெரியாத காடுன்னு சொல்லுவோம், அது மாதிரி இருந்தேன். எனக்கு இப்போ உடம்பு நடுங்குது. நினச்சா ஐயோ எப்படி இருந்தோம், பகவானோட அனுகிரகம் இல்லைன்னா போச்சு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இருந்துகிட்டு இருந்தேன் நான். என் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய பேருக்கு வந்து எல்லா சான்ஸும் கிடைக்கிறது, நல்ல ஆச்சாரியர்கள் அமையறது இல்லை. ஆச்சாரியர்கள் அமைஞ்சாலும் அவங்களோட டியூன் ஆகாது. அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால இணைஞ்சு போக முடியாது. டியூன் ஆகணும் இல்லை, எனக்கும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூன் ஆனால் தானே உட்காந்து பாடம் கேட்க முடியும். இல்லை அப்படின்னா பாடம் எப்படி கேட்பீங்க, இந்த ஞானம் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்? அப்போ நிறைய பேருக்கு புத்திசாலியாகவே இருப்பாங்க, ஆனால் டீச்சரோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இணக்கம் உண்டாகாது. இல்லை அப்படின்னா வெளியில் ப்ராப்ளம்ஸ் நிறைய கிரியேட் ஆகும், பாடத்தை விட்டுருவாங்க இது மாதிரி. அப்போ என்கிட்ட வந்து அந்த ராம் சைத்தன்யான்றவர் சொன்னார், 10 வருஷத்துக்கு அப்புறம் 10 வருஷம் கழிச்சு அவர் சொன்னார், சாமி உங்களுக்கு அமைஞ்சுது சாமி, நீங்கள் வந்துட்டீங்க, அமைஞ்சுது உங்களுக்கு அமைஞ்ச மாதிரி எனக்கு அமையலை அப்படின்னு. நான் சொன்னேன், தப்புப்பா, நீயும் நானும் ஒரே தான் ஆரம்பித்தோம், ஒன்றா தான் ஆரம்பித்தோம். அவர் கேரளா,
நீயும் அதே மாதிரி ஆரம்பிச்ச, நானும் ஆரம்பிச்சேன். என்னோட குவாலிட்டி என்ன இருக்கோ அதே குவாலிட்டி தான் உனக்கும் இருந்துச்சு. என்ன 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 நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட பக்தி இருந்துச்சு, அவர்கிட்ட பக்தி இல்லை. இவ்வளவுதாங்க வித்தியாசம். நான் கிருஷ்ணனை வந்து பாத்தீங்கன்னா கெட்டியா பிடிச்சேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்தியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்னோட கம்மி. மற்றபடி எல்லா குவாலிட்டியும் இருக்கு. ஆனா அந்த பக்தி இல்லாதது அவருக்கு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரத்தை கொடுக்கல. 10 வருஷம் 12 வருஷம் கழிச்சு கூட வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ நின்றுகிட்டே இருந்தேன். பாவமா இருக்கும் அவர் பார்க்கும் போதெல்லாம். இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிரவணம் பண்றதுக்கு நான் யோக சூத்திரம் நான் தெரியாது உங்களுக்கு. யோக சூத்திரத்துக்காக 10 12 மாநிலத்துக்கு போயிருக்கேன் நான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க யோக சூத்திரம் எல்லாம் ஈஸியா நமக்கு கிடைக்குது அப்படின்னு. உபனிஷத்துலாம் ஈஸியா கிடைக்குதுன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லை. நான் தெருவா ரோடா அலைஞ்சிருக்கேன் நான். இப்ப எனக்கு யோசிச்சு பார்த்தா தெரியுது. பட்னியும் பசியும் மழையிலையும் வெயிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் சிரவணம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்காது. உங்களுக்கு சிரவணம் பண்றதுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்க நினைச்சுக்கிறீங்க ஈஸியா கிடைச்சிருச்சோ அப்படின்னு. எத்தனை ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுகிரகம் பண்ணியிருக்காரு. இந்த கேளு, கொஞ்சமாவது புத்தி வரட்டும் அப்படின்னு. மந்திரம் சொல்லுது, கட்டோபனிஷத்து மந்திரம். சிரவணம் பண்ணுவதற்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா அநேக நபர்களுக்கு இந்த ஆத்ம வித்யா கிடைக்கவில்லை. சுன்வந்தோ அப்பி பகவோ எம் ந வித்மஹா. சிரவணம் பண்ணவங்களையும் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா சொன்னாலும் கூட நிறைய பேருக்கு புரியல. ஒருத்தர் கேட்டகரி சிரவணம் பண்றதுக்கே கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் பேருக்கு சிரவணம் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சும் கூட இந்த ஆத்மாவை நிறைய பேரால புரிஞ்சுக்க முடியல. அப்ப என்னது அப்படின்னா ஆச்சரியோ பக்தா. இந்த ஆத்மாவை பத்தி பேசுறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமானவர்கள். ஆத்மாவை பேசுறவர்கள் ஆச்சரியமானவர்கள். குசலோசிய லப்தா. இந்த ஆத்மாவை அடைகின்றவர்களும் இந்த ஞானத்தை அடைகின்றவர்களும் ஆச்சரியமானவர்கள். ஆச்சரியோ ஞாதா குசலோ அனுசிஷ்டக. இதை சொல்லி கொடுக்கறதுல ஒரு நிபுணத்துவத்தோட ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாருன்னு வச்சுங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை இந்த விதத்துல சொல்லி புரிய வைக்கணும்னு ஒருத்தருக்கு வந்து வக்திருத்துவம் வரும், நிபுணத்தன்மை வரும். அதை சொல்லி கொடுக்கறதுல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அப்படி சொல்லி கொடுத்து எதிர்க்க இருக்கிறவரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத் சொல்லுது. இதே வந்து பாத்தீங்கன்னா கீதாலயம் சொல்லியிருக்கு, ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம். 2வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கு, இந்த ஆத்மாவை எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்களாம். சில பேர் ஆச்சரியமா பாக்குறாங்க, என்னடா அது ஆத்மா இப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியத்தோட பார்க்கிறார்கள் அப்படின்னு. இது பகவத் வச்சனாச்ச. அது மட்டும் இல்ல, ஸ்வரூப சக்தி வியாபார காரியைகி அத்புதத்வாத்வா அத்புதக. பகவான் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவர்னா சகுனமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட ஸ்வரூபம், பகவானோட ஸ்வரூபம், பகவானோட மாயா சக்தி, அதுக்கப்புறம் பகவானோட வியாபாரம், அவதாரம்லாம் பண்றாருல்ல அவருடைய அவதாரங்கள், அதுக்கப்புறம் அவரோட பண்ற காரியங்கள் எல்லாம் என்னெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காரு கிருஷ்ண பரமாத்மா. அவரோட காரியங்களா இருக்கட்டும், ராமபிரானோட காரியங்களா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அற்புதம் தான். ஒவ்வொரு அவதாரத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் அற்புதமா இருக்கிறதுனால சுவாமிக்கு பேரே அத்புதக அப்படின்னு பேர் வந்துருச்சு. வந்துடும். மொத்தம் 9 நாமம். 10 நாமமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 நாமம். இதுல எப்படி 10 நாமம் இருக்கு? நான் எப்படி 9ன்னு சொன்னேன். 10 நாமம் இருக்கே. ஓம் அனந்தாய நமஹ, ஓம் ஹுதபுஜே நமஹ, ஓம் போக்திரே நமஹ, ஓம் சுகதாய நமஹ, ஓம் நைகஜாய நமஹ, ஓம் அக்ரஜாய நமஹ, ஓம் அனிர்வின்னாய நமஹ, ஓம் சதாமர்ஷினே நமஹ, ஓம் லோகாதிஷ்டானாய நமஹ, ஓம் அத்புதாய நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமஹ. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன. ஓம் நம யதே.
ஓம் ராம 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 மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்யம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம்.